நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல். நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தொடர்ச்சியாக தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. மறுபுறம் வங்கக்கடல் பகுதிகளில் நாம் எதிர்பார்த்திருந்ததை விட முன்பாகவே அந்தமான் கடல் பகுதிகளுக்கு மிக நெருக்கத்தில், இன்னும் சொல்லப்போனால் அந்தமானுக்கு மேற்கு திசையில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நிலவி கொண்டிருக்கிறது. அது தீவிரமடைந்த நிலையில் இருக்கிறது என்பதை போல கூட நம்மால் சொல்ல முடியும். அது மட்டுமல்லாது இன்று நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் அதனுடைய தாக்கத்தினால ஒரு அகண்ட நிலை என்பது நம்முடைய வடகோடி தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திரா வரையில பரவி காணப்படுவதற்கான அந்த அமைப்பு என்பது இருக்கிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா இரவு நேரத்தில் நம்ம வடகோடி தமிழகம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தெற்கு ஆந்திர பகுதிகளில் மழையை எதிர்பார்க்கிறோம். அதே சமயம் இப்ப அரபிக்கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் தாக்கத்தினால மேற்கு திசை காற்றானது மிக சிறப்பாக ஊடுருவி கொண்டிருக்கிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில், கேரள மாநில பகுதிகளில், அதனால கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளில், அதே போல நெல்லை மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில், தென்காசி மாவட்ட பகுதிகளில், தேனி மாவட்ட பகுதிகளில், நீலகிரி மாவட்ட பகுதிகளில் கூட நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். அவலாஞ்சி அப்பர் பவானியில் கூட இன்றைக்கு மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இன்று காலை நேரத்தில் நான் மழை அளவுகளை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே நேற்றைய மழை அளவுகள் கிடையாது. அதாவது 8:30 மணிக்கு பிறகு பதிவான அந்த மழை அளவுகளை பார்க்கும் பொழுதே நெல்லியலத்தில் 7.5 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருந்தது. அதுலேருந்தே தெரிஞ்சிட்டு சரி, நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் மழை பதிவாக ஆரம்பிச்சிட்டு அப்படிங்கிறது. மேற்கு திசை காற்று வீரியமடைந்து காணப்படுகிறதுன்னு சொல்லலாம். ஸோ அதனால உட்பகுதிகளில் கூட நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். அங்குமிங்கமாக மழையானது பதிவாகும். வட உள் மாவட்ட பகுதிகளிலும் இரவு நேரங்களில், மாலை நேரங்களில் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. வெப்பச்சலன மழை போன்று இந்த மழையானது இருக்கும். அவ்வளோதான். இதை தான் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இந்த வீடியோ காலை நேர வீடியோ. இன்றைக்கு தேதி 23/10/2025. இப்பொழுது நேரம் காலை 9:30 மணி ஆகிறது. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கண்டிஷன்ஸ். வடகிழக்கு பருவமழை காலகட்டத்து கண்டிஷன்ஸ் மாதிரி இருக்காது. இன்னைக்கு தென்மேற்கு பருவமழை காலகட்டத்து கண்டிஷன்ஸ் மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் மேற்கு மாவட்டங்களிலும் இருக்கும். உட்பகுதிகளில் பிற்பகல், மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும். பிற்பகல் நேர வீடியோவில் இது தொடர்பான டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது எந்தெந்த குறிப்பிட்ட பகுதிகளில் மழை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.